இமானுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவஜனமே, உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நம்பிக்கையின் நேரத்திலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஒரு அருமையான வார்த்தையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். பிரியமான தேவச்சனமே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய படியை அளக்கும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்யுங்கள். நீங்கள் அதிக ஐஸ்வர்யவனாய் ஆகிறது நிமித்தம் தேவனுடைய நாமத்திலே வீணிலே வழங்காதபடிக்கும், நீங்கள் குறைவுபட்டது நிமித்தம் நீங்கள் திருடி தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை, உங்களுக்கு தேவையான சுகத்தை, உங்களுக்கு தேவையான எதிர்காலத்தின் தேவைகளை என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு படியை அளக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் தேவைக்கேற்றபடி உங்கள் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிற தேவனாயிருக்கிறார். உங்களுக்கு எந்தெந்த காரியங்களிலே உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டும், எதை எப்படி சந்திக்க வேண்டும் என்று பரம தகப்பன் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். எந்த குறைவு இருக்கிறதோ அதை நிறைவாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அதிகமாய் அளந்ததன் நிமித்தம் நீங்கள் அவர் நாமத்தை மறுதலையாமல் இருப்பதற்கும், கொஞ்சமாய் கொடுத்தது நிமித்தம் நீங்கள் பற்றாமல் போய் அவர் நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு என் தேவன் சகலத்தையும் படியின்படி அளக்கிறவராயிருக்கிறபடியால் இந்த நம்பிக்கைய நேரத்துல இணைந்திருக்கிற உங்களுக்கும் உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, என்னோடு கூட இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் தேவைக்கு ஏற்றவைகளை கொடுக்க, உங்கள் தேவைகளை சந்திக்கிற பொருளாதாரத்தை கொடுக்க, உங்கள் கடன் பிரச்சனைகள் தீரத்தக்கதான பொருளாதாரத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். உங்களுக்கு வியாதிகள் வந்திருக்கிறதா, அதற்கு ஏற்ற விதமான சுகத்தை கொடுக்க அவரே வல்லமையுள்ளவராயிருக்கிறார். என்னோடு கூட இந்த ஜெபத்திலே இணைந்து கொள்ளலாம். அன்பின் பரலோக தகப்பனே, என்னோடு கூட யாரெல்லாம் இந்த நம்பிக்கை நேரத்திலே ஜெபத்திலே இணைந்திருக்கிறார்களோ, அதிக பரிபூரண அடைந்தது நிமித்தமாய் கர்த்தர் யார் என்று அறியாமல் வாழாதபடிக்கு, தரித்திரத்தின் நிமித்தமாய் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு அவர்களுக்கு தேவையான படியை கர்த்தர் அளக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறவரே, நீர் எல்லாவற்றையும் பர்வதத்திலிருந்து பார்த்து கொள்ளப்படும் என்று ஆண்டவரே, பர்வதத்திலிருந்து இவர்களுடைய தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்ளப்படுவதாக கர்த்தர் இவர்களுக்கு தேவையான படியை அளக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறேன் நீங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் அதிக பரிபூர்ணம் அடைந்ததினால் என் தேவன் யார் என்று அறியாமல் போவதை கர்த்தர் விரும்புவது இல்லை. நீங்கள் அதிக தரித்திரம்னாய் வாழ்வதினால் அவர் நாமத்தை வீணிலே வழங்குவதையும் அவர் விரும்புவது இல்லை. உங்கள் வாழ்க்கைக்கு தேவைக்கு ஏற்ற, உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற, உங்களுக்கு என்ன காரியம் தேவைப்படுகிறதோ என்று அதை அறிந்து அந்தபடியை கர்த்தர் அளக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இந்த நாளிலே உங்கள் தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும், உங்கள் எதிர்காலங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி விடை பெறுகிறேன். உங்களை மீண்டுமாய் அடுத்த நம்பிக்கையின் நேரத்திலே சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே.